மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் சைனஸ், ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கு முதல்ல நம்ம சர்க்கரை வியாதி பத்தி பார்க்கலாம். சர்க்கரை வியாதி வந்தா வேற எந்த மாதிரியான துணை வியாதிகள் வரும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒன்று வரும்போது நம்ம அப்பமே நம்ம உடம்ப நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிடணும். சர்க்கரை நோய் வந்தால் என்னென்ன வியாதிகள்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம உள்ள ஆழமாக போனோன்னா, அதாவது அதை வந்து லைன் பை லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா முதல்ல வந்து கிட்னி ஃபங்க்ஷன், அதாவது கிட்னியோட வேலை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அப்போது கிட்னி வந்து சரிவர வேலை செய்யாது. கிட்னியில் உள்ள நெஃப்ரான்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஏற்கனவே, அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சரியாக அந்த தாது உப்புகளை சரிவர பிரித்து வெளியே ஏற்றுற திறன் கம்மியாயிரும் சிறுநீரகத்துக்கு. அப்போது சிறுநீரக சம்மந்தப்பட்ட வியாதி அதிகமாக வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் சிறுநீரக வியாதி தொற்று அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரமாக இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக தொற்று, யூரினரி தொற்று அது வந்து எளிதில் நடக்கும். பாக்டீரியாஸ், வைரஸ் தொற்று இதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் இவங்களை வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும். யூரின் போத பாதையிலலாம் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி நிறைய அவங்களுக்கு வந்து புரோட்டீன் லாஸ் ஆகலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட புரதத்தன்மையும் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி யூரின் போகிறதுனால அவங்க வெயிட் லாஸ் ஆவாங்க. பேசிக்காக அவங்க வந்து என்ன மாதிரி ஆவாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் லோவாகவே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஈஸியாக சிறுநீரக பாதையில் என்ன கிருமிகள் தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி யூரின் பிளாடரில் தொற்று, யூரின் பாதையில் தொற்று, இந்த மாதிரியான சிறுநீரக சம்மந்தப்பட்ட தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாகவே எப்படி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதில் நரம்புகள் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டோன்னா முதுகு தண்டுவட நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படும். கழுத்திலிருந்து முதுகு தண்டுவட, கழுத்திலிருந்து வரக்கூடிய முதுகு தண்டுவட நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அழுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லா ஜாயிண்ட்டுமே, அதாவது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டுகள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கழுத்து பகுதியில் வாய்ப்பு இருக்குது. தோள்பட்டை ஜாயிண்ட் பகுதியில் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஸ்ட் ஜாயிண்டில் வாய்ப்பு இருக்குது. எல்போவில் வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதியில், பந்து கிண்ண முட்டு பகுதியில் அந்த ஜாயிண்ட் பகுதியில் லிகமெண்ட் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முழங்கால் முட்டி பகுதியில் வாய்ப்பு இருக்குது. கணுக்கால் முட்டி பகுதியில் இந்த மாதிரி சொல்லலாம். அது ரிலேட்டடாகவே நரம்பு அப்படின்னு பார்க்கும்போது கண் பார்வையிலையும் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள் இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள் அதாவது கண்ணுக்கு போகின்ற நரம்பு, அதாவது கண் பார்வை போகிற நரம்பை பாதிக்கும். அங்கே வந்து என்னென்னா அந்த நரம்பு பகுதியில் எப்படி முதுகுத்தண்டுவட நரம்பு பகுதிகள்லையும் நீர் கோர்த்து கொண்டு இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த நரம்பை டிஸ்டர்ப் பண்ணுமோ அதே மாதிரி கண்ணில் உள்ள நரம்புகளில் ஒரு கெட்ட அமிலம், அதான் சர்க்கரை இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு கெட்ட அமிலம், அதாவது பேர் சொல்லணும்னா ஒரு அல்குமின் அப்படிங்கிற ஒரு கெட்ட அமிலம் வந்து அந்த நரம்பு பகுதியில் ஸ்டோர் ஆகிறதுனால கண் பார்வைக்கு அவங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துது. கண் பார்வை திறன் குறையுது. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே தான் இந்த கிட்ட பார்வை, தூரப்பார்வைன்னு ஒரு இந்த ஒரு சிஸ்டம் இருந்து வந்துச்சு. இப்போ கண் பார்வை அப்படிங்கிறது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்லாது சின்ன சின்ன குழந்தைங்களுமே அந்த கண் பார்வை நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது. அது சர்க்கரையினாலையும் பாதிக்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது அதாவது தோல் நோய்கள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் கண் பார்வை பாதிக்கப்படுது. யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது யூரின் வழியாக கழிவுகள் வெளியேறாமல் இருக்கும்போதும் இந்த நரம்புகள் பாதிக்கப்படுது. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வந்து கார்த்திகா. எங்க இருந்து பேசுறீங்க? ராணிப்பேட்டை மாவட்டம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம், உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க.
என்னம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. மூச்சு விடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேம். சரிங்கம்மா. வேற என்ன பிரச்சனை இருக்கு? மேம் எனக்கு தொண்டைக்கு கீழே கொஞ்சம் கட்டியா வீக்கமா இருக்குது மேம். அந்த இடத்துல வந்து அடிக்கடி வலிக்குது மேம். தொண்டை பகுதியில் வீக்கமாக இருக்கு. தொண்டைக்கு கீழே வந்து கொஞ்சம் கட்டியா இருக்குது மேம். வீக்கமாக இருக்கு. அது டெஸ்ட் எதுவும் எடுத்து பார்த்தீங்களா? தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? இல்லை டான்சில்? சொல்லுங்க. என்னன்னு சொன்னாங்கம்மா? இது ஏதோ ப்ராப்ளம் இல்லை, சரியாயிடுன்னு சொல்லிட்டு வீக்கத்துக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் வந்து 1 வீக் வந்து 3 மாசம் போட்டு சொன்னாங்க மேம். சரி, இப்போ வீக்க வத்திருச்சா? 1 வீக் மாத்திரை சாப்பிட்டீங்களா? அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. என்னங்கம்மா? மூச்சு விடுறது கஷ்டமா இருக்குது. அப்பப்ப எரியுது மேம் அந்த இடத்துல. சரி, தொண்டை பகுதியில் எரியுதா, மூக்கு பகுதியில் எரியுதா? மூச்சு பகுதியில மேம். மூக்கு பகுதியில் இருக்கு. நீங்க இந்த தொண்டை பகுதியில வீங்கி இருக்குன்னு சொன்னீங்க. தொண்டை பகுதியில வீங்கி இருக்குன்னு சொன்னீங்களா? இப்போ அந்த மருந்துகள் சாப்பிட்ட பிறகு பரவாயில்லையா? வீக்கம் இல்லையா? இல்ல மேம், அதெல்லாம் எதுவும் இல்ல மேம். திருப்பி மருந்து சாப்பிட்டா சரியாயிருக்கு மேம். சாப்பிடலாம் திருப்பி வீக்கம் ஆயிருக்கு மேம். ஓ சரி. தைராய்டு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? தைராய்டு இருக்கான்னு சோதனை பண்ணி பாத்தீங்களா? எல்லாமே பார்த்தோம் மேம். சரி. மூச்சு விடுறதுல சிரமம் எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு 6 மந்த்தா இருக்குது மேம். அதாவது மூச்சு விடுறதுல மூக்கை இழுத்து விடுற, நான் சொல்றது கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. மூச்சை இழுத்து விடுறதுல சிரமமா இருக்கா, இல்ல அதிகமா நடக்கும் போது உங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமமா இருக்கா? இப்ப நார்மலா உட்கார்ந்து இருக்கு எப்படிமா? மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசினாலே மூச்சு கஷ்டமா இருக்கு. சரிம்மா சரிம்மா. இது 6 மாசமா இருக்கு. நீங்க நல்லா ஃப்ரீயா மோஷன்லாம் போறீங்களா? மோஷன் ஃப்ரீயா போறேன் மேம். சரி வந்து அடிக்கடி வலிக்குது. சரி, உடல் எடை எவ்வளவுமா இருக்கீங்க? நான் 48 மேம். உங்களுக்கு வயது? 24 மேம். 24 வயது. வேற எதற்காகவாது மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? எதுவும் இல்ல மேம். பிளட் மட்டும் கம்மியா இருக்குதுன்னு சொன்னாங்க மேம். 9 பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓ, அனிமிக்கா மட்டும் இருக்கீங்க கொஞ்சம். சரி சரி. மூச்சு விடுறதுல பிரச்சனை, மூச்சு விடுறதுல மட்டும்தான் பிரச்சனை, மத்தபடி உங்களுக்கு வேற எந்த தொந்தரவும் கிடையாது? வேற எந்த தொந்தரவும் அடிக்கடி செஸ்ட் சைடு மட்டும் ரொம்ப வலிக்குது மேம். வலிக்குதுன்னா ரொம்ப செஸ்ட் பகுதியில வலிக்குதா? எஸ் மேம். சரி, செஸ்ட் பகுதியிலயும் வலிக்குது, மூச்சு விடுறதுலயும் சிரமமா இருக்கு. அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டு இருக்காமா உங்களுக்கு? சளி இருக்கிற மாதிரியே இருக்கா? நார்மலா பேசினாலே தொண்டை வழியா சளி வருது. தொண்டை வழியா சளி வருது. சரி, இப்ப சளி இருக்கே, அதுக்கு என்னன்னு பாத்தீங்களா நீங்க? அதிகமா சளி இருக்கு இல்லையா? எந்த ப்ராப்ளம் இல்ல, அது தானா சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க மேம். சரி சரிம்மா. இதெல்லாம் நம்ம யூரின் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் போறேன் மேம். சரிம்மா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேம்மா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மூச்சு விடுறதுல சிரமப்படுறது, இந்த மூச்சு விடுறதுல யாருக்கெல்லாம் அதிக சிரமம் இருக்கு அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து சளி அதிகமாக இருந்து நுரையீரலை சுற்றி அவங்களுக்கு நிறைய சளி கோளைகள், அதாவது கோளைகள் நிறைய கோர்த்து கொள்ளும் போது இந்த மாதிரி மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கும். இல்லை மூச்சு பாதையில், அதாவது மூக்கு பகுதியில் சிலருக்கு தெரியாது, அந்த இடத்துல கிருமி தொற்றுகள் இருந்து நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வீக்கம் ஏற்பட்டு இந்த பகுதிகளில் மூக்குன்னு உள்புற பகுதிகளில் ஒரு பாலிப்ஸ் இருக்கும். அது இருந்தாலும் இந்த மாதிரி மூச்சு விடுறதுல, மூச்சு வாங்குறதுலையும், உள்ள இழுத்து மூச்சை விட்டாதானே நல்லா எல்லா இடத்துக்கும் சப்ளை கிடைக்கும். அப்போ ஆக்சிஜன் சரியாக போகலை அப்படின்னாலும் இந்த மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். அதை தாண்டி மூக்குல இருந்து உள்ள இழுத்தாச்சு, அதுக்கப்புறம் நுரையீரல் பாதைகள் அந்த எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அந்த பிரியும், கிளைகள் மாதிரி பிரியும் உள்ள போறதுக்கு, அந்த பகுதிகளில், அந்த உள் பகுதிகளை உள்ள கோளைகள் கோர்த்து கொண்டாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ எதனால இவங்களுக்கு மூச்சு திணறல்ல என்ன பிரச்சனை இருக்கு? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடைச்சிருக்கும், லிவரை சுற்றி கொழுப்பு அடைச்சிருக்கும், லங்ஸை சுற்றி கொழுப்பு அடைச்சிருக்கும், நிறையா அளவுக்கு அதிகமாக கொழுப்புகள் தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகும்போது சும்மா இருக்கும். இப்போ அவங்க வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். அப்போ செஸ்ட் பகுதியிலையும் வலி இருக்கு அப்படின்னா
கோழைகள் கோர்த்து இருக்கும்போது, அதாவது அதிகமாக இருமல் யாருக்கு இருக்கோ, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க, சளி இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கும் செஸ்ட் பகுதியில் வலிக்கும். அப்படி அந்த மாதிரி சளி இருக்கும்போதும் வலிக்கும். செஸ்ட் பகுதியில் வலி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு அதிகமாக செஸ்ட் பகுதியில் உள்ள தசைகளுக்கு அதிகமாக நம்ம வேலை கொடுத்தோமாங்கிறதையும் பார்க்கணும். இல்லை சளி அதிகமாக இருக்குது, அதிகமாக இருமுறோம் அப்படின்னாலும் வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இப்போ எங்களுக்கு வந்து சளி காலங்காலமாக வருஷ கணக்கில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போயிட்டு இது எனக்கு பல வருடங்களாக இருக்குது இந்த பிரச்சனை, இருமல் இருந்துக்கிட்டே இருக்குன்னா செஸ்ட் பகுதியில் வலிக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஏன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸா இந்த மாதிரி ஏதாவது மற்ற தொற்று வியாதிகளோட அஃபெக்ட் ஆகிருக்காங்கிறத நம்ம முறையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக சளி இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு 6 மாத காலமாக இருக்குன்றாங்க. சளி இருக்கிறதுனால, அதாவது இருமு தும்மல் வரும்போது சளி நிறைய தொண்டை வழியாக வெளியே வருதுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கோழைகள் கோர்த்து கொண்டு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படலாம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாமா இதை நம்ம பார்த்துட்டு இது எதனால் இந்த மாதிரி மூச்சு விடுறதுல சிரமம் ஏன் உங்களுக்கு ஏற்படுது, இந்த இதில் எதுவும் பிரச்சனையா, இல்லை எல்லாத்தையும் உள்ள கொழுப்புகள் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கா, இல்லை கோழைகள் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கா, இல்லை நீங்கள் மூச்சு விடுறதுல அதாவது நிறைய பிராணனை உள்ளே இழுத்து விட்டு அந்த நிறையா அந்த நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலையா, இல்லை உள்ள நேஷனல் டீவியேஷன் இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை சோதிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மருத்துவ முறைகளை அதாவது இங்கே இதில் ட்ராக்ல அந்த கோழைகளை லங்ஸில் உள்ள கோழைகளை வெளியே அனுப்பும்போது இந்த பிரச்சனைகள் சரியாயிரும். அப்படி இல்லை எங்களுக்கு கொழுப்பு ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த பிரச்சனைகள் கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் சரியாயிரும். அழைத்தமைக்கு நன்றி. சர்க்கரை வியாதி இருந்தால் எந்த மாதிரியான துணை வியாதிகள் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு பை மாதிரியான ஒரு இது ஏற்படும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும். யாருக்கெல்லாம் அந்த சிறுநீரகம் வந்து நெஃப்ரான் பாதிக்கப்பட்டு சிறுநீரகத்தில் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படாம அந்த கழிவுகள் உள்ள தேங்கும் போது இந்த இடத்துல பை மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படலாம். இல்லை எங்களுக்கு ரெண்டுமே இல்லை, நல்லா தூங்கலை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னாலும் ஏற்படலாம். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகினாலும் எது பாதிக்கப்படும்னா நம்ம சிறுநீரகம் தான் பாதிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு அதிக பயம், அப்போ பயமோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வோ ஏற்படுது அப்படின்னா நம்ம முதல்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய பகுதி வந்து நம்மளோட சிறுநீரக பகுதி தான். அப்போ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பயம், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, இரவெல்லாம் முழிச்சு இருந்து அவங்க இருக்கிறவங்க, லேட் நைட்டா கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது இரவு நேரம் அதிகமாக லேட்டாக உணவு உட்கொள்றவங்க, ரொம்ப கூலிங்கான பொருட்களை லேட் நைட் சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது சர்க்கரை வியாதி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு இந்த சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சிறுநீரகத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் போதோ, சிறுநீரகம் தன்னுடைய பணியை சரியா செய்யாம நம்மளோட கழிவுகளை முறையா வெளியேற்றலனாலும் இந்த கண்ணுக்கு அடியில சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இந்த பை இந்த இதுல ஒரு பேக் மாதிரி ஏற்படும். இது வந்து இந்த இடத்துல பை மாதிரி தோற்றம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் வரும். சிறுநீரக நெஃப்ரான்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரும். அது முறையா கழிவுகள் வெளியேற்றப்படாம தாது உப்புகள் உள்ளே தேங்குது, பிளட்ல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வரும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இப்போ இந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டுவட பகுதிகள் பாதிக்கப்படும். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராதாமணி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சரிங்க, கேக்குறேங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் ராதாமணிங்க. சொல்லுங்கம்மா உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, கேக்குது, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இல்ல, எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. சொல்லுங்கம்மா. இறந்ததுல இருந்து கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி இருந்தது. சரி. ஆஸ்பத்திரியில போனா சரவாங்கி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. இப்போ அவர் 4 வருஷமா அவர் இறந்ததுல இருந்து இப்ப வலியே இல்லாத இருந்தது. சரி. இப்ப திடீர்னு நான் வேலைக்கு போயிட்டு வந்து துணி துவைச்சதான் கூட இடுப்பு வலி, ஒரு பக்கமா சோத்து கையில இருந்து கால் வரைக்கும் வலி, சரியான வலி எடுத்துருச்சு. உடம்பு எல்லாமே வீக்கமா இருக்கா? வெயிட் எவ்வளவு, எடை எவ்வளவு இருக்கீங்கம்மா? இப்ப அது 65 தான் இருக்கேங்க. சரி.
இப்ப அந்த ஊசி போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து வீக்கமெல்லாம் சரியாயிருச்சு. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு தற்போது? இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் ஆயிருச்சுன்னு சொல்லி வலி அதிகமா இருக்குதுங்க. சரி, உங்களுக்கு வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களாமா? நான் சரவாங்கிக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன். சரி, எவ்வளவு காலமா மருந்து சாப்பிட்டு வலி இருந்து இந்த ஒரு மாசமா போன 13ஆம் தேதியில இருந்து வலி அதிகமா இருக்குதுங்க. சரி, போன 13 நாள் அப்படி இருக்குதுங்க. கால் வந்து மரமரப்பு, சோத்துங்கால் மரமரப்பு அதிகமா இருக்கு. காலை ஊனி நடக்க முடியறது இல்ல. சரிம்மா சரிம்மா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. இப்ப பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம், சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும். அதான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல்ல உள்ள அதிகப்படியான அமிலங்கள், அதாவது சர்க்கரை அதிகமாக இருந்தாலோ, வாத நீர் அதிகமாக இருந்தாலோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் சரியாக போகாமல் வாயுக்கள் அதிகமாக இருந்தாலோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தத்தில் முதுகு தண்டுவடம், அதாவது கழுத்து பகுதி ஸ்பைன்ல இருந்து அந்த வால் எலும்பு வரைக்கும், முதுகுல வால் எலும்பு வரைக்கும் உள்ள எலும்புகளுக்கு இடையில் அந்த ஜவ்வு, அதாவது லிகமெண்டுக்குள்ள இந்த கெட்ட வாயுக்கள், அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள், யூரிக் அமிலங்கள், தாது உப்புக்கள், அப்புறம் கொழுப்புகள், கொழுப்பு எக்ஸ்ட்ரா உள்ள கொழுப்புகள், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வால் எலும்பு வரைக்கும் எந்த பகுதியில் நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் கொடுக்குமோ, இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கழுத்து பகுதியிலையும் அந்த எலும்புகள் அதிகமாக நம்ம அசைவு கொடுத்து முன்னாடி கீழே குனிவோம், சைடில் திரும்புவோம். அதனால் C5, C6, C7லாம் அதிக அசைவு கொடுக்கும். அதே மாதிரியே இடுப்பு பகுதியில், லம்பார் பகுதியிலையும் L4, L5 இந்த பகுதிகளும் அதிகமாக அசைவு கொடுக்குற இடம். ஏன்னா இடுப்பு பகுதியில் குனிஞ்சு நிமிருவோம், சைடில் திரும்புவோம். அதனால் அந்த இடுப்பு பகுதி எலும்பு வந்து அதிகப்படியாக நமக்கு வேலை செய்கிற இடம். அப்போது இந்த அதிகப்படியான வேலை செய்கிற இடத்துலலாம் இந்த ஜவ்வுகள், அதாவது லிகமெண்ட்லாம் கொஞ்சம் எலாபரேட் ஆகி இருக்கும். ஏன்னா அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால கொஞ்சம் விரிந்து கொடுத்து இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறாமல் இருக்கு இல்லையா, அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான உப்புகள், அதிகப்படியான தாது உப்புகள், அதிகப்படியான கொழுப்புகள், அதிகப்படியான வாத நீர்கள், அதிகப்படியான யூரின்ல போக வேண்டிய மொத்த கழிவுகள், மற்ற வாயுக்கள், இதெல்லாம் அந்த எங்கே கேப் இருக்கோ விரிந்து கொடுத்து இருக்கிற இடத்துக்குள்ளெல்லாம் போய் கோர்த்து கொள்ளும் இந்த நீர்கள்லாம். இப்போ போய் கோர்த்து வாயுக்கள், நீர்கள், கெட்ட அமிலங்கள்லாம் கோர்த்து கொள்றதுனால இடுப்பு பகுதியில், இந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் இடுப்பு பகுதியில் வலி ஏற்படும். அப்போ வீக்கம் ஏற்பட்டு வலிகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா, இந்த லம்பார் பகுதியில் லிகமெண்டுக்குள்ள இந்த கெட்ட நீர்கள், கெட்ட வாயுக்கள் போய் கோர்க்கிறதுனால அந்த ஜவ்வுக்குள்ள மேலே ஸ்பைன்ல இருந்தே வரக்கூடிய நரம்புகள், இயக்க நரம்புகள் வருது இல்லையா, ஸ்பைனல் குளோடி வரும். அதாவது கழுத்தை, கையை இயக்கிறதுக்கு நரம்புகள், கால்களை இயக்க நரம்புகள் வந்துட்டு இருக்கும் முதுகு தண்டு வடம் வழியா. அப்போ அந்த இடத்துல வீக்கம் ஏற்படுறதுனால, வீக்கம் ஏற்பட்டு அந்த முதுகு தண்டுவட நரம்பை அந்த வீக்கமானது அமுக்கும். அப்போ என்ன ஆகும், இடுப்பு பகுதியில் வலி இருக்கணும். இடுப்புக்கு கீழே வரக்கூடிய நரம்புகள், கால் இயக்க நரம்புகள் இருக்கு இல்லையா, அங்கேயும் சீரா அந்த ஓட்டமானது வராது. அப்போ வராம தடைபடும் போது கீழே கால் பாத எரிச்சல் ஏற்படும். அப்போ அந்த அம்மாவுக்கும் அதே தான், இடுப்பு பகுதியிலையும் வலி ஏற்படுது. அதுதான் எலும்பு தேய்மானம் சொல்றது. ஆங்கில மருத்துவத்துல எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. எப்போ எலும்பு தேய்மானங்கிறது எந்த வயதுல வரும்னா, ஒரு வயதான சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து நம்மளோட எல்லா உறுப்புகளும் தேய்மானம் ஏற்படும். எப்போ அப்படின்னா, வயதான தோற்றத்துல. இப்போ வந்து 25 வயசுல தேய்மானம் ஏற்படாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான உள்ளுக்குள்ள நீர்கள், கெட்ட வாயுக்கள், கெட்ட அமிலங்கள் எல்லாம் சேரும்போது அந்த இடத்துல வீக்கம் ஏற்படுது. அப்போ வீக்கம் ஏற்பட்டு அந்த ஜவ்வு பகுதிகளை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஜவ்வு பகுதிகளை மொத்தமாக அரிச்சிருச்சுன்னா எலும்பு பகுதிகளுக்கு வரும் அடுத்து. அப்போ நம்ம இந்த ஜவ்வு பகுதிகளை டேமேஜ் பண்ணி அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும் போது, அப்போ அந்த வீக்கத்தை தான் நம்ம குறைக்கணுமே ஒழிஞ்சு தேய்மானம் கிடையாது. எலும்புகள் தேஞ்சாதான் அது தேய்மானம். இந்த லிகமெண்ட்டுக்குள்ள நீர் கோர்த்து கொண்டு முதல்ல லிகமெண்ட் பகுதியில் உள்ள மியூக்கஸ் எல்லாம், அதில் உள்ள டிஷ்யூஸ் எல்லாம் அரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறமா லாஸ்ட் அந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சில ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த இடத்துல வலியோடையே குறைஞ்ச காலங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜவ்வுகளும் டேமேஜ் ஆகி அந்த எலும்புகளின் முனைப்பகுதிகளும் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் எலும்பை வந்து அரிக்கிறது. அப்போ அந்த எலும்பு அரிக்கிற என்னது, ஆசிட் உள்ளத்து, கெட்ட நீர் தங்குது, கெட்ட வாயு, அதெல்லாம் வெளியில முறையா கழிவுகளாக வெளியேற்றணும். இதுக்கு தான் நம்மளோட சித்த மருத்துவம் வந்து இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, அந்த வீக்கத்தை, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்காக உள்ளுக்குள்ள மருந்து கொடுத்து அந்த வீக்கத்தை இயற்கையாகவே நம்ம உணவுகள் மூலமாகவும், அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ள சாப்பாடுல காய்கறிகளை, நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், நல்ல சிறுநீர் பெருக்கி செயல் கொண்ட காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது அந்த இடத்துல
உள்ள இன்ஃப்ளமேஷனை தன்னாலேயே கரைச்சி யூரின் வழியாக ட்ரைன் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிரும். அப்போ இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நரம்பு மேலே இருந்து இயக்க நரம்புகள் டிஸ்டர்ப் இல்லாமல் அது அதன் வேலையை செய்யும். அப்போ இடுப்பில் வலி போயிடும். ப்ளஸ் கீழே காலில் கால் வலி ஏற்படாது, காலில் பாத எரிச்சல் ஏற்படாது, காலுக்கு தேவையான ரத்த ஓட்டமானது சீராக இயங்கும், அந்த இயக்க நரம்பும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த 2 பிரச்சனைக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு மருந்துகள் உள்ளுக்குள் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மருந்துகள் கொடுக்கும்போது இது வந்து 100% குணமாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இருந்து உள்ளுக்குள்ளே மட்டும்தானான்னு கேட்ட வேண்டாம், வெளிப்புறத்தில் இருந்தே அந்த இடத்துக்கு அதிக இரத்த ஓட்டத்தை பெருக்குவதற்காகவும் சில வர்ம புள்ளிகளை தூண்டுதல் மூலமாகவும் வர்ம புள்ளிகளில் மசாஜ் கொடுத்து ஒற்றடங்கள் கொடுக்கும் போதும் இந்த இடுப்பு பகுதியில் உள்ள அந்த கழிவுகளை இன்ஃப்ளமேஷனை தேவையில்லாத கெட்ட நீர்களை கெட்ட அமிலங்களை சர்க்கரை அமிலங்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல அந்த வலியை முற்றிலுமாக சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய இந்த இடுப்பு வலி கால் பாத எரிச்சல் இதெல்லாம் முழுமையாக குணப்படுத்திடலாம். நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் ரம்சான் தேவி. எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களோட வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களோட பாரம் வலி ரொம்ப இருக்கு, குதிங்கால் வலி. குதிங்கால் வலி இருக்கா? சரிம்மா. வேற எது? வலது குதிங்கால் 2 கால் வலிக்க முடியும், ஒரு கால் தான் குதிங்கால் வலி அதிகமா இருக்கு. ஒரு பக்கமா குதிங்கால் வலி அதிகமா இருக்கு. வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எல்லா பக்கமும் காமிச்சு கேட்கவே இல்லை, ஒரு பக்கமும். சரிம்மா. அதாவது வேற எதற்காகவாது, அதாவது சர்க்கரை பிபி அந்த மாதிரி எதற்காகவாது மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, எடுத்தது எனக்கு இல்ல, சக்கரை கரெக்டா தான் இருக்கு, நார்மலா 120 தான் இருக்கு. எந்த அதாவது சர்க்கரைக்கெல்லாம் நீங்க மாத்திரை எடுக்கல? பிபி கொலஸ்ட்ரால் எதுக்கும் மாத்திரை எடுக்கல, அப்படித்தானே? சரிம்மா சரிம்மா. மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போறீங்களாம்மா? மோஷன்லாம் போக மாட்டேங்குது. சரிம்மா சரிம்மா சரிம்மா. யூரின் உங்களுக்கு வயது என்னம்மா? வயது 42. சரி சரி. யூரின் நல்லா போறீங்களா? எரிச்சல் அந்த மாதிரி இருக்கா? நல்லா ஃப்ரீயாவே போறீங்க? ஃப்ரீயா போறேன். ஆனா புளிப்பு ஏதாவது சாப்பிட்டா அந்த முதுகுல புடிச்சு சதை பிடிக்கும் மாதிரி பிடிச்சிருக்கு. முதுகு பக்கத்துல சதை பிடிப்பு மாதிரி பிடிக்கும். சரிம்மா சரி. சதை பிடிக்கும், இதை புளிப்பு சாப்பிட்டா உடனே எனக்கு மறுநாள் கை தூக்க முடியாது. ஓ ஓகே. சரிம்மா சரிம்மா சரிம்மா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேம்மா. இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு இது வந்து உடம்புல உள்ள அதிகப்படியான வாத நீர். அதாவது வாத நீர் அப்படிங்கிறது எப்படி நமக்கு உடம்புல உற்பத்தி ஆகும் அப்படின்னா, முறையா மோஷன் சரியா போகல, முறையா சரியா யூரின் போகல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாத நீரானது உடம்புல கழிவுத்தன்மையானது மேலோங்கி இருக்கும். அப்போ வாத நீர் அப்படிங்கும்போது என்னன்னா, நல்ல காற்று குறைந்து, அதாவது நல்ல ஆக்சிஜனோட லெவல் நமக்கு குறைஞ்சி, எப்போ ஆக்சிஜனோட லெவல் குறையும் அப்படின்னா மலக்கட்டு ஏற்படும் போது. அப்போ மலக்கட்டு எப்போ ஏற்படும்னா நம்மளோட உடல் வந்து அதிகமாக உஷ்ணமாகும் போது, பித்தத்தோட அளவு அதிகமாகும் போது இந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா வாதத்தன்மை குறைஞ்சிரும், வாத நீர் அதிகமாயிரும். அப்போ கெட்ட நீர் அதிகமாகும் போது இந்த மாதிரியான பிரச்சனை. அதாவது இவங்கெல்லாம் என்ன, இந்த வாத நீர் யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த குதிங்கால் வலியா இருக்கட்டும், மற்ற எங்க உடம்புல உள்ள ஜாயிண்டுகளில் வலிகள் இருக்கிறவங்க பொதுவாகவே தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பான பல்கூச்சம் வரக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துடணும். புளிப்பு, தயிர், மோர், அதிக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்றது, இந்த முறைகள் எல்லாத்தையுமே குறைச்சிடணும். இதில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா அதிகப்படியான புளிப்புத்தன்மை. அதிகப்படியான புளிப்புத்தன்மை எல்லாமே இந்த வாத நீரை டெவலப் பண்ணி விடும், அதிகரித்து விடும். அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே குதிங்கால் வலி இருக்குது. குதிங்கால் வலிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரத்தத்தில், அதாவது நம்ம உடல் மொத்தமும் நல்ல ரத்தமும் எல்லா இடத்துலையும் இருக்கும், அந்த இடத்துல இருந்து திரும்ப கெட்ட ரத்தங்கள் திரும்ப கொண்டு வந்து இதயத்தில் வந்து ஃபில்டர் ஆகி திரும்ப நல்ல ரத்தமாக போகும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும். அதாவது தலை மூளையிலிருந்தே எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தமானது கொண்டு செல்லும். அப்போ அதே மாதிரி தான் நம்ம கைகளுக்கும் கொண்டு போகும், கால்களுக்கும் கொண்டு போகும். அப்போ நல்ல ரத்தம் இல்லை, நம்ம ரத்தத்தில் வாத நீர் அதிகமாயிருச்சு, கழிவுலாம் போகலை, அதெல்லாம் என்ன ஆகும்? அப்போ அந்த ரத்தத்தில்
அதாவது யூரின் வழியா வெளியேறக்கூடிய உப்புக்கள்லாம் வெளியேறாம இந்த ரத்தத்தில் கலக்கும்போது அந்த ரத்தத்தில் கழிவுகள் நிறைய ஆயிருது. அப்போ அந்த கழிவு சேர்ந்த ரத்தம் தான் எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ கீழே ஒரு பாட்டிலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில் அழுக்கு இருந்தால் எங்கே போய் டெபாசிட் ஆகும்? அடிப்பகுதியில், டம்ளரில் அடிப்பகுதியில் டெபாசிட் ஆகும். சில அழுக்கு கீழே டெபாசிட் ஆகும், சில அழுக்கு மேலே மிதக்கும். இதுதான் நம்ம உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் உள்ள கழிவு, தண்ணியில் எப்படி கழிவுகள்லாம் கீழே போய் டெபாசிட் ஆகுதோ அது மாதிரி நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகள்லாம் கீழ்ப்பகுதி, அதாவது பூமியோட கிராவிட்டி கீழ்ப்பகுதியில் தானே இருக்குது, அதாவது தரையை ஒட்டி. அதனால் நமக்கு நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த காலில் போய் நமக்கு கெட்ட நீர்கள் எல்லாமே, கெட்ட படிவங்கள் எல்லாமே கீழே போய் தேங்கிடுது. அதுதான் குதிங்கால் வலின்னு சொல்கிறோம். இதை தான் எலும்பு தேய்மானன்னு ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னா காலில் பிளாந்தார் ஃபேஷியா திசு பகுதியில் கீழே கால்கேனியல் போனில் அடிப்பகுதியில் ஒரு சின்ன சாஃப்ட் டிஷ்யூ இருக்கும். அந்த பகுதியில் என்ன ஆகும், இந்த மாதிரியான படிவங்கள் நிறைய படிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வால் மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த படிவங்கள், அதாவது கெட்ட அமிலங்கள், கெட்ட தாது உப்புக்கள், கெட்ட யூரிக் ஆசிடு இதெல்லாம் அங்கே போய் டெபாசிட் ஆகிறதுனால கழிவுகள், அதாவது தூசி, அதாவது தண்ணீரில் எப்படி தூசி இருக்கோ அதாவது ரத்தத்தில் உள்ள கழிவு பொருட்கள் கீழே வந்து டெபாசிட் ஆகிருது. அப்போது இதுதான் குதிங்கால் வலியை ஏற்படுத்துது. அப்போது இதை வந்து என்ன ஆகும், இவங்களுக்கெல்லாம் அதாவது எந்திரிச்சு படுத்திருப்பாங்க, காலையில் கால் ஊனும் போது அந்த கெட்ட நீர் கீழே வந்து தேங்குறதுனால நடக்கும்போது வலி இருக்கும். நல்ல ரத்தம் இருந்தால் அந்த இடத்துல வலி இருக்காது. அப்போ அதில் கெட்டது சேர்ந்து அதில் டெபாசிட் ஆகிருக்கிறதுனால நடக்கும்போது வலிக்கும். பிறகு நடக்க நடக்க அது கலைஞ்சி ரத்தத்தோட கலந்து ரத்தம் ஓட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வலி சரியாயிடும். இதை வந்து முழுமையாக சரி பண்ணிடலாம். நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா முறையாக ரத்தத்தில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றுவதற்கான மருந்துகள் உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது இதை வந்து அந்த கழிவுகள் வெளியேற்றுவதற்கு மருந்துகளும், அந்த ரத்தத்தில் உள்ள கழிவுகள் முறையாக சிறுநீரகத்திலையும் மலம் வழியாக போகாத கழிவுகளும் உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுத்து அந்த கழிவுகளெல்லாம் முறையாக வெளியேற்றிட்டு உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுக்கும்போது இது மொத்தமாக முழுமையாக அந்த குதிங்கால் வழியாக குறைச்சிடலாம். இடுப்பு பகுதியில் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அந்த கழிவுகள் உள்ள தேக்கத்தால் தான். இதை முழுமையாக வெளியில் அனுப்பும்போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையாக விடுவிட்டுடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. செல்லத்திருச்சி. எங்க இருந்து பேசுறீங்க? வெள்ளக்கொண்டமட்டி. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. தலை வந்து ஒரு பக்கமா லெஃப்ட் சைடு வந்து அழுத்திக்கிட்டே இருக்கு, வலிக்கவும் இல்ல, ஒரே ஒரு பக்கமா அழுத்துற மாதிரியே இருக்கு. அழுத்தம் இருக்கு. நெற்றி பகுதியிலயா இந்த சைடா? காதுக்கு கொஞ்சம் மேல, நெத்திக்கு மேலையும் காதுக்கு அந்த நெத்தில இருந்து காது வரைக்கும். ஓகே ஓகே, இந்த இடத்துல வலி இருந்துட்டு இருக்கு. சரி சரி. அழுத்திக்கிட்டே இருக்கு ஒரு முட்டை. ஓ, அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப சளி பிடிச்ச மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஆமா, சளி இருக்குது. சளி இருக்கு. மூச்சு விடுறதுல சிரமம் அந்த மாதிரி இருக்கா? ஆமா, பெருமூச்சு அடிக்கடி விடுறேன். சரி சரிம்மா. அவ்வளவு. சுவாச பிரச்சனை அதான் உங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளோட தலைப்பகுதியில முகப்பகுதியிலனாலும் மொத்தத்துல தலைப்பகுதியில மொத்தம் 8 காற்றறைகள் இருக்கு. காற்றறைகள்னா காற்று மட்டும்தான் இருக்கணும், சைனஸ் குழிகள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீர்கள் கோர்த்து கொண்டா இந்த மாதிரியான காற்று இருக்க வேண்டிய இடத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னா சளி கோளைகள் கோர்த்து கொண்டிருக்கும். நீர் இறங்கி கோளை மாதிரி உருவாகிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு இடத்துல காற்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல நீர் கட்டியான சளி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த அழுத்தத்துக்கு காரணம். அந்த இடத்துல அதிகமா இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த நீர் வந்து கோர்த்து கொண்டு கோளைகளோட உருவாகி இருக்கிறதுனால அந்த இடத்துல வலி இருந்துகிட்டு இருக்குமா. இதை வந்து முழுமையா சரி பண்ணிடலாம். உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போகுதா, இதற்கு காரணம் என்ன நம்ம கேட்கல. இவங்களுக்கு என்ன அப்படின்னா உள்ள, அதாவது மோஷன் சரியா போகாதவங்களுக்கும் இந்த மேலே சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். அது எப்படின்னா எப்படி லங்ஸ்ல நீர் கோர்த்து கொள்ளுதோ சளி பிடிச்சும் நீர் கோர்த்து கொள்ளலாம். மலம் சரியா போகல அப்படின்னாலும் அந்த ஹீட் ஆயிரும், மலம் இறுகி அந்த கெட்ட வாயுக்கள்லாம் மேலே ஏறிக்கிட்டு அந்த நுரையீரல் பகுதி, இந்த சைனஸ் கிளாண்ட்லாம் அந்த பித்தம் அதிகமாகிறதுனால அந்த வாத நீர் உண்டாகலாம், அதாவது கோளைகள் கோர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி எதனால ஏற்பட்டுச்சு? உண்மையிலே அவங்களுக்கு சளி பிடிச்சி
இந்த கோழைகள் காற்றறைகள் எல்லாம் கோழைகள் கோர்த்து கொண்டனவா அல்லனா மோஷன் சரியா போகாம அந்த இடத்துல கோழைகள் கோர்த்து கொண்டனவான்னு பார்த்து அதற்கேற்றார் போல அவங்க உடம்ப சோதிச்சு இதற்கான மருத்துவ முறைகள் மேற்கொள்ளும் போது இது முழுமையா சரி பண்ணிடலாமா, வேற ரொம்ப கடினம் கிடையாது, ஈஸி தான். நீங்க நேர்ல வந்து பாருங்க, முழுமையா குணப்படுத்திடலாம். அழைத்தமைக்கு நன்றி. சர்க்கரை வியாதி இருக்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம உடலுக்குள்ளே வர பிரச்சனை. தோல் வியாதி வந்து தோலுக்கு மேலே இருக்கும்போது எப்படி இந்த 2 நோய்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேயர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகேந்திரன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? திருநெல்வேலி மாவட்டம். மருத்துவர் சரிங்க ஐயா, மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. ஐயா உங்களோட தொலைக்காட்சி சவுண்ட கொஞ்சம் குறைச்சிருங்க ஐயா, நீங்க நல்லா பேசுறது கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. சொல்லுங்க ஐயா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இடுப்பு சுத்தி வலி மாதிரி இருக்கு மேடம். சரி, இடுப்பை சுத்தி வலிக்குதா? ஆமா, எங்க ரிப்போர்ட்ல L4 L3 ன்னாங்க. சரி, L4 L5 பல்ஜ்னு சொன்னாங்களா? அவ பைப்பு டிஸ்க் பஞ்சராயிடுச்சுன்னு சொன்னாப்ல. சரி, அது மருத்துவ இங்கிலீஷ் மருத்துவ சரியா கேட்கல. சரி, சித்தால எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி, இப்போ நீங்க வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? சித்தாலாம் சாப்பிட்டு மேடம். இல்ல பிபி சுகரு தைராய்டு அந்த மாதிரி எதுவும் இல்ல. மோஷன் நல்லா ஃப்ரீயா போவீங்களா ஐயா? ஒரு நாள் நல்லா போய் ஒரு நாளைக்கு போக மாட்டேங்க மேடம். சரி, யூரின் நல்லா ஃப்ரீயா போவீங்களா? யூரின் போறப்ப எரிச்சல் அதெல்லாம் இல்ல மேடம். அதெல்லாம் இல்ல. சரி, மோஷன் மட்டும் சரியா போக மாட்டேங்கி. ஆமா. சரி, உடல் எடை வந்து அதிகமா இருப்பீங்களா, எவ்வளவு இருப்பீங்க ஐயா? நான் 59 கிலோ இருக்கேன் மேடம். சரி, உடல் எடை அதிகமா ரொம்ப பருமனா இருக்க மாட்டீங்க? இல்ல இல்ல, 59 கிலோ தான். சரிங்கய்யா, சரிங்கய்யா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேயா. இப்ப பாத்தீங்கன்னா மலக்கட்டு யாருக்கெல்லாம் இருக்கோ, அதாவது மலம் அப்படிங்கிறது காலையில மாலையில இருவேளை நமக்கு வந்து அன்றாட கழிவுகள் முறையா வெளியேறணும். இதுதான் நம்மளோட உடம்பு நலமா இருக்கணும் அப்படின்னா, எந்த வலி இல்லாம இருக்கணும்னா உள்ள கழிவுகள் எந்த கழிவுகளும் தங்காம அன்னன்னைக்கு உள்ளது இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நாளைக்கு எல்லா கழிவுகளும் முறையா வெளியேற்றப்படணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் உடல் வந்து நலமா இருக்கும், வலிகள் இல்லாமலும் இருக்கும். இப்போ நம்ம மோஷன் போறதுல கடினப்படுறோம், கஷ்டப்படுறோம், அது சரியா போக மாட்டேங்கி, உள்ள கழிவுகள் மொத்தமும் முழுமையா வெளியேறப்படலை அப்படின்னா அந்த கழிவுகள் எல்லாம், நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணமா தான் சொல்றேன். ஊர் பக்கத்துலலாம் செப்டிக் டேங்க் இருக்கும், உள்ள நிறைய கழிவுகள் தேங்கி சடனா அதை திறந்து பார்க்கும்போது கேஸ் குப்புன்னு வெளியே வரும். அதே மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ள மலம் வந்து சரியா போகல அப்படின்னா மலக்கட்டு ஏற்பட்டு ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் கூட கலந்து, ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொன்று கூட கலந்து அந்த கேஸ் ஸ்மெல்லும் வரும், வெளியேறும் போது ஓவர் அதிகமாக ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் முறையாக வெளியேற்றப்படாது, ஏன்னா மலம் இருக்கிறதுனால அதிகமாக வெளியேற்றப்படாமல் உள்ளேயே தேங்கி எங்கெல்லாம் கேப் இருக்கோ, அதாவது எந்த இடத்துலலாம் அது அதிகமாக நமக்கு அசைவு கொடுக்குமோ அந்த இடத்துலலாம் ஜவ்வுகள் கொஞ்சம் எலாபரேட் ஆகியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ கேப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ் எல்லாமே அங்கே போய் டெபாசிட் ஆயிரும். இப்போ இடுப்பு பகுதியில் நம்ம அதிகமாக அசைவு கொடுக்கோம்னா அந்த இடுப்பு பகுதி, அதாவது வயிற்று பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ளது எதுன்னா லம்பார் பகுதி தான். அதில் அதிகமாக அசைவு கொடுக்குற இடம்னு பார்த்தீங்கன்னா L4 L5 தான். அப்போ அதிகமாக திரும்புகிறோம், அதிகமாக குனிகிறோம், அந்த பகுதியில் உள்ள ஜவ்வுகளுக்குள்ள லிகமெண்டுக்குள்ள இந்த கெட்ட வாயுக்கள் கெட்ட நீர்லாம் உள்ள போய் கோர்த்துக்கிட்டு, அதாவது மலம் ஒழுங்கா போகாம இருக்கிறதுனால வாயுக்கள் வாத நீர்கள்லாம் போய் கோர்த்து கொண்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வீங்கிருது, பல்ஜ் ஆயிருது. அந்த பல்ஜ் ஆகுறது தான் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அலோபதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா L4 L5 பல்ஜி அப்படின்னு சொல்றாங்க. பல்ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வீக்கம். இந்த வீக்கம் என்ன செய்யுது அப்படின்னா வலி ஏன் ஏற்படுது, வீங்கின உடனே வலி ஏற்பட்டுருமானா பக்கத்துல போற எலும்புகளை அந்த நரம்புகளை அழுத்தப்படலாம், ஒரு அளவுக்கு மேல
பக்கத்துல உள்ள அந்த வீக்கமானது பக்கத்துல உள்ள நரம்பு நத்த நாளங்களை அழுத்தப்படலாம். அப்போ வீக்கம் ஏற்பட்டு வலிகள் ஏற்படலாம். அந்த வீக்கத்தால வலிகள் ஏற்படலாம். இதுதான் L4 L5 பல்ஜின்னு ஐயாவுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நம்மளோட சித்த மருத்துவத்துல நம்மளோட RS வேலுமணி சித்த வைத்தியசாலையில என்ன பண்றோம் அப்படின்னா, இதற்கு முறையா இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக அந்த இன்ஃப்ளமேஷனை, அந்த வீக்கத்தை, பல்ஜ குறைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள மருந்து கொடுக்கும். அதாவது இயற்கையாகவே அந்த பல்ஜினஸ் கம்மியாகி யூரின் வழியாகவும் மலம் வழியாகவும் வெளியேற்றப்படுது. அதற்கு நம்ம மருந்துகள் உள்ள கொடுத்து அந்த வீக்கத்தை குறைச்சி, பல்ஜினஸை குறைச்சி, அந்த L4 L5 லிகமெண்டை நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகக்கூடிய மருந்துகளும் உள்ள கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி கழிவு வெளியே போய் நல்ல வலியை குறைஞ்சிரும். அப்புறம் வெளிப்புறமாகவும் அந்த இடுப்பு பகுதியில் உள்ள வர்ம புள்ளிகள் இருக்கு. இப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆகும், நிறைய கழிவுகள் உள்ள தேங்கி இருக்கிறதுனால, இந்த கழிவுகள் மட்டும் மலம் போகாதவங்களுக்கும் இருக்கும் இந்த பிரச்சனை. யாருக்கெல்லாம் சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை, அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கோ இவங்களுக்கும், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான இடுப்பு பகுதியில், லம்பார் பகுதியில் அந்த பல்ஜினஸ் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பல்ஜினஸை குறைக்கக்கூடிய உள்ள மருந்துகளை எடுக்கணும், கழிவுகளை முறையாக வெளியேற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவுகள் நம்ம என்ன தேவையோ அதை பார்த்து கரெக்டாக சாப்பிடணும். எந்தெந்த உடம்புக்கு என்னென்ன, அதாவது எந்தெந்த உடம்புக்கு என்னென்ன காய்கறிகளை சாப்பிடணும்னு நாங்கள் ஒரு உணவு திட்டம் கொடுத்துருவோம். அவங்களுக்கு அந்த உணவுகளை கொடுக்கும்போது அதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள்லாம் நிறைய எடுக்கும்போது இந்த இன்ஃப்ளமேஷன் ஆனது, பல்ஜினஸ் ஆனது அதுவே குறைஞ்சி மோஷன் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியேற்றப்பட்டுரும். அப்போ இந்த வலி இருக்காது. முழுமையா வெளியில ஒற்றடம் மர்ம புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்து அதாவது வஸ்தி முறைகள் எல்லாம் மேற்கொள்ளும் போது இந்த வலிகள் முற்றிலுமாக இடுப்பு பகுதியில் உள்ள L4 L5 பல்ஜியை குறைச்சி அந்த இடுப்பு பகுதியில் உள்ள வலியை குறைச்சிடலாம் முற்றிலுமாக. அதாவது நிரந்தரமா அந்த வாழ்க்கையில உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில L4 L5 பல்ஜிங்கிற ஒன்றோ, இடுப்பு பகுதி வலியோ எல்லாமே முழுமையா நிரந்தரமா உங்களை விட்டு அனுப்பி விட்டுடலாம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒலி அளவை முற்றிலுமா கம்மி பண்ணிருங்க. மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல இருக்கீங்களா? நேர் இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். சர்க்கரை வியாதி மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கரூர்ல இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. மேடம், என்னோட உடம்பு நல்ல வெயிட்டா இருக்கு. சரி. கை கால் எல்லாம் வலி இருக்கு. சரி. ஆனா குதிகால்ல நல்ல வீக்கம் போட்டு அந்த பேக் சைடு இருக்குல்ல, அந்த இடத்துல குதியில நல்ல வீக்கமாவும் இருக்கு. அமுக்குனா உள்ள அமுக்கப்படுதா? ஒரு ஹோல் மாதிரி இருக்கா? அமுங்குப்படுது மேடம், அமுங்குப்படுது. சரி. அது நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது நல்லா யூரின்லாம் போய் ஒரு காலையில எந்திரிச்சப்போ ரொம்ப வீங்குதா? ஆமா, காலையில அதிக வீக்கம் இல்ல மேடம், பகல்ல ஃபுல்லா வீக்கம் இருக்கு. பகல்ல ஃபுல்லா வீங்குது. வீங்குது மேடம். அப்புறம் கை கால்லாம் அங்கங்க வலி இருக்கு, ஜாயிண்ட் எல்லாம் வலி இருக்கு. ஒவ்வொரு ஜாயிண்டும் வலி இருக்கு. ஜாயிண்ட்ல வலி இருக்கு. திடீர்னு பார்த்தா உடம்புல வலிக்கும், திடீர்னு பார்த்தா கால்ல வலிக்கும், கையிலேயே மாறுபட்ட இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கு மேடம். சரி சரிம்மா, நீங்க என்ன மாதிரி உணவு மேடம் நாங்க சாப்பிடணும், கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல மேடம். சொல்லிடுறோம். உணவு வகைகள் சொல்லலாம். நீங்க வேற எதற்காவது மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், நான் சித்தால மருந்து சாப்பிட்டு இருக்கேன் மேடம் இப்போ 1 இயரா. இல்ல ஏதாவது வேற வியாதிகள் இருக்கா உங்களுக்கு? இல்ல, வேற வியாதிகள் எதுவுமே இல்ல மேடம். சரி. வாத நோய் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னமா வாத நோயின்னு சொன்னாங்களா? ஆமா மேடம், வாத நோயின்னு சொல்றாங்க. நீர் இருக்கு உங்களுக்கு, நரம்புல தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி சரிம்மா. இப்போ மாதவிடாய் எல்லாம் உங்களுக்கு சரியா வருமா? இல்ல மேடம், மாதவிடாய் இப்ப 1 இயரா நின்றுச்சு மேடம். இர்ரெகுலரா இருந்துச்சு மேடம் 1 இயருக்கு முன்னாடி. சரி, ஓகே, சரிம்மா, நின்றுச்சு இப்போ. சரி, அது பிரச்சனை இல்ல. சரிம்மா, இப்போ ஒன்லி உங்களுக்கு எல்லா ஜாயிண்ட்களும் வலிக்கு, கால் பகுதியில ரொம்ப வீங்கிருது. வீங்கி இருக்கு மேடம். உடம்புல தசையெல்லாம் வலி இருக்கு அங்கங்க. ஓகே. முட்டு பகுதியில வலி இருக்கா? வீக்கம் இருக்கா? முட்டுல வலி இருக்கு மேடம். முழங்கால்ல வலி இருக்கு மேடம். முழங்கால்லையும் வலி இருக்கு. சரிங்கம்மா, நான் இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாத நீர் அதிகப்படியான, அதாவது நம்மளோட ஜீரண பகுதியில சரியா ஜீரணமாகல, ஜீரணமான கழிவு பொருள் வெளியில போகல,
அப்படிங்கும்போது, கழிவு உள்ள தேங்கும் போதும் ஜீரணம் சரியா நடக்கல, கேஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போதும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பிஷமா ஆரம்பிக்கும். அவன் முதலையே நம்ம கவனிச்சு இதுக்கான அதாவது யூரின் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் வீக்கம் இருக்கு, அந்த அழுத்தும் போது குழி மாதிரி இறங்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிறுநீரகம் தன்னுடைய வேலையை சரியா செய்யலை. வாத நீரானது உள்ளேயே ரத்தத்துக்குள்ளே இருக்கு, ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு, சரியா பிரித்து வெளியே அனுப்பப்படாம இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு கால் பகுதியில் வீக்கம். அதாவது இந்த கால் பகுதியில் அதிக வீக்கம் எப்போ வரும் அப்படின்னா, அதான் இந்த எப்படி ரத்தத்தில் அடியில் போய் இது தங்குதோ அதே போல கீழே தங்கி 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 ஒரு அளவுக்கு மேலே பக்கத்தில் உள்ள தசைகள், தசை நார்கள், தசை பகுதிகள், எப்படி சுகர் இருந்தால் கால் பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு அந்த இடம் கருத்து ரத்த ஓட்டம் போகாம சுகரால புண்லாம் ஏற்படுதோ, அதே மாதிரி தசைகள்லாம் உள்புண் ஏற்பட்டு அப்புறம் வெளிப்புண் வரைக்கும் ஏற்படுதோ, அதே மாதிரி இந்த வாத நீர் உள்ளேயே அதிக நாட்களாக டெபாசிட் ஆகி கீழ்ப்பகுதியில் போய் ஸ்டோர் ஆகி வீங்கி அந்த முறையா யூரின்ல வெளியேறாதது கால் பகுதியில் வீக்கம். அந்த யூரின் வந்து வெளியே சரியா போகாம கால் பகுதியில் நீர் இறங்கிக்கிறது. வாத நீரானது இறங்கிக்கிட்டு வீங்கி அந்த தசை பகுதியிலையும் அந்த நீரானது இறங்கிக்கிறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தசையே வீங்கி காலே வீங்கி, அதாவது யானைக்கால் மாதிரி பெருசா இருக்கும். அப்போ நீர் அந்த அளவுக்கு அந்த ரத்தம் காலுக்கு போற நரம்புல மட்டும் இல்லாம அந்த தசைகள் எல்லாம் சுத்தி மொத்த தசைகளையும் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி போயிருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி போயிருக்கும். அப்போ இது முறையா கழிவுகள் வெளியேற்றப்படாம தான் இந்த வாத நீரை வந்து முழுமையா வெளியேற்றணும். அப்ப நம்மளோட வைத்தியத்திலையும் இதைத்தான் பண்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த கால் வீக்கமானது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா வாத நீர் பிரியாம இருக்கிறவங்களுக்கும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரையோட அளவு சர்க்கரை வியாதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் இந்த மாதிரியான யூரின் வழியாக போகக்கூடிய தாது உப்புக்கள் வெளியே போகாமல், யூரிக் ஆசிட் வெளியே போகாமல் காலில் போய் இதே மாதிரி தேக்கத்தோட கால் வீக்கம் ஏற்படும். இந்த கால் வீக்கம் அதிக நாளாக இருந்துக்கிட்டு அந்த நரம்புகள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி இந்த ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க விடலை அப்படின்னா அந்த கால் வந்து கருத்து போயிடும். கருத்து போன பிறகு என்ன ஆகும், அந்த கால் வந்து மரத்து போகும், அதாவது மதமதப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கால் வீக்க உள்ளவங்களுக்கு அதிக நாளா கிரானிக்கா அந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்மளோட வைத்தியசாலையில இந்த வீக்கத்தை முற்றிலும் குறைச்சிடலாம். இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு துல்லியமா கண்டுபிடிச்சு, அதாவது ரூட் காஸ் என்ன, எதனால வீங்கிச்சு, யூரின் சரியா போகாதனாலயா, இல்ல இவங்களுக்கு சர்க்கரை வியாதி எதுவும் இருக்கா, இந்த மாதிரி பிபி இருக்கா, அதிகப்படியான கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு தேவையான உள்ளுக்குள்ள சித்த மருந்துகளை கொடுக்கும்போது இது முற்றிலும், அதாவது இந்த கால் வீக்கம் யூரின் வெளியில போக வேண்டிய கழிவுகளை முறையா வெளியேற்றும் போது இந்த வீக்கம் வந்து குறைச்சிடலாம். அப்புறம் வலிகள் எதுவும் இருந்ததுன்னா வெளிப்புறமாக வர்ம புள்ளிகளை கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஒற்றடங்கள் கொடுக்கும்போது இது முழுசும், அதாவது கால் வலி இவங்களுக்கு இருந்ததுக்கான ஒரு சுவடும் இல்லாம கால் வலி இல்லாம இவங்க எல்லா வேலையும் எல்லார போலவும் செய்ய வைக்க முடியும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. பஞ்சமணிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா. ஆமா சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. பஞ்சமணிங்க. உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்க, மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொலைக்காட்சியின் ஒலி அளவை மட்டும் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கை குடைச்சல் எங்கம்மா, வேற எங்கம்மா வலிக்குது? சரி, கழுத்து தோள்பட்டையில வலிக்கு. சரிம்மா, வேற ஏதாவது வியாதிக்கு மருந்து ஏதாவது எடுத்துக்கிறீங்களாமா? இல்லைங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் எடுக்கலைங்கம்மா. அது எடுத்துக்கிட்டு டாக்டர் எடுத்துக்கிட்டேன். என்னம்மா? டாக்டருக்கு போய் இங்கிலீஷ் மருந்து பாத்துக்கிட்டேம்மா, நேற்று போய் பார்த்தேன். சரி, என்ன சொன்னாங்க? அதுக்கு மருந்து கொடுத்துக்கிறாங்கம்மா. சரி, நரம்புக்கு மருந்து, வலிக்கு மருந்து கொடுத்துக்கிறாங்கம்மா. சரி, இப்ப டிவி பாத்துட்டு இருந்தா உங்களுக்கு கேட்கலான்னு. சரிங்கம்மா, உங்களுக்கு வயது என்னம்மா? வயது 70 ஆச்சுங்க. சரி, 70ஆ? அம்மா வயது 70 வயது ஆகுதா? ஆமாங்க, 70 வயசு ஆகுது. சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? ஃப்ரீயா போகுதுமா. சுகர் இல்ல, பிபி இல்ல. சரி,
மூச்சு விடுறதுல நல்லா கிளியரா போகுது, ஒண்ணுக்கு நல்லா போகுது. மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம் இருக்காமா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சளி பிடிச்ச மாதிரியே ஏதாவது சிம்டம்ஸ் இருக்காமா? இல்லம்மா அதுவும் இல்ல. மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, மலம் நல்லா ஃப்ரீயா போயிடுறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை போறீங்க? மலமாம்மா? ஆமா. அம்மா காலையில டெய்லி எப்போது போற மாதிரி போயிடுறேம்மா. காலையில 5 மணிக்கெல்லாம் போயிடுறேன். யூரின் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? யூரின் போகும்போது நல்லா போகுதுமா. எரிச்சல், கீழே அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுறது நம்ம இப்போ கொஞ்சம் சண்டை பேசணுமா? இப்போ யூரின் வருது, நம்ம போய் இருக்கிறது எதெல்லாம் இல்லம்மா? எதெல்லாம் இல்ல அம்மா, யூரின் வருது உங்களுக்கு, அடக்க முடியாம பாத்ரூம் போறதுக்குள்ளேயே ரிலீஸ் ஆகுதா? இல்லம்மா அதெல்லாம் இல்லம்மா. அந்த மாதிரி இல்ல. இல்லம்மா எதுவுமே அந்த மாதிரி வந்துருவாங்க ஒண்ணு இல்லம்மா. சரி சரிங்கம்மா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. அதாவது உங்களுக்கு சாப்பிட்ட பொருள்லாம் உங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகுதாம்மா? சரி ரைட். தொடர்புல இருக்காங்களா? சரி, இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னா நல்லா ஜீரணம் நடக்காம இருக்கலாம், சாப்பிட்ட உணவு வந்து நல்லா ஜீரணம் ஆகாம இருக்கலாம், இல்ல நல்ல கழிவு வெளியே போகாம இருக்கலாம் முழுமையா. இப்போ 70 வயது ஆகுது அப்படின்னா அவங்க உடம்ப நல்லா பேணாம தான் இருப்பாங்க. அப்போ நல்ல ஹெல்தியான உணவு கிடைக்காம இருக்கலாம், அதாவது நரம்பு மண்டலங்களுக்கு தேவையான மொத்த சத்துக்களும் கிடைக்காம இருக்கலாம். அதாவது வயது காரணமாக, வயது மூப்பின் காரணமாக கிடைக்க வேண்டிய சத்து குறைபாடின் மூலமாகவும் இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு நரம்புகள் நீர் தேர்க்கலாம். அதாவது கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்கல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளும் முறையா வெளியேற்றப்படாது. அப்போ சத்து குறைபாடு இருக்கும் போதும், நிறைய தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது, எதையோ பத்தி அதிகமா யோசிக்கிறவங்களுக்கும் இந்த மூளையிலிருந்தே வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள், கழுத்து பகுதி எல்லாமே, அதாவது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு சைனஸ் குழிகளில் கோளை சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மூச்சு விடுறதுல மூச்சு பாதையில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கழுத்து பகுதியில தோள்பட்டை பகுதி வலிக்கு வலி வரலாம். இல்ல சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் கழுத்து பகுதி தோள்பட்டை வலி இருக்கலாம், கை வரைக்கும் மரத்து போறதுல இருக்கலாம். இல்ல அப்படியும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான யூரிக் ஆசிட், அதாவது கழிவுகள் வெளியேறாம வாத நீரா கூட இருக்கலாம். கழிவுகள் முறையா வெளியேறாத வாத நீரானது கழுத்து பகுதியில எந்த இடம்லாம் அதிகமா அசைவு கொடுக்குறோமோ அந்த லிகமெண்டுக்குள்ள அந்த நீர்கள் போகலாம். இதுல எதனால இவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? வயதின் மூப்பின் காரணமாக சத்து குறைபாடினால இந்த பகுதிகள் வீக் ஆயிருச்சா? 70 வயதுலங்கிறது அவங்களுக்கு சத்து குறைபாடுல ஏற்பட்டுச்சா? இல்ல, அல்லது வாத நீர் வந்து முறையா வெளியில போகாம இந்த மாதிரி செர்விக்கல் பகுதியில வீங்கி இருக்கா? இல்ல இவங்க வந்து தலைப்பகுதியில கையை வச்சே படுத்துக்கிட்டு இருப்பாங்க, நரம்புகள் அழுத்தலாம், தலைப்பகுதியில் உள்ள நரம்புகள் அழுத்தப்பட்டு கழுத்து பகுதிக்கு கைப்பகுதிக்கு வரக்கூடிய தோள்பட்டை வழியாக கைப்பகுதியை இயக்கக்கூடிய நரம்புகள் கைக்குள்ளேயே தலை வச்சு படுப்பாங்க. அந்த இடத்துல அழுத்தம் ஏற்பட்டும் இந்த நரம்பு அழுத்தப்படுறதன் மூலமாகவும் கழுத்து மற்றும் தோள்பட்டை வலிகளில் கைப்பகுதி வரைக்கும் மரத்து போகலாம், வலிகள் ஏற்படலாம் தோள்பட்டை பகுதியில். இவங்களுக்கு எதனால அப்படின்னு ரூட் காஸ் என்ன, எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்க நேர்ல வந்தீங்கன்னா முறையா உங்க உடம்ப சோதிச்சுட்டு இது எதனால ஏற்பட்டது, இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலி எதனால் ஏற்பட்டதுன்னு முழுமையா கண்டுபிடிச்சு இதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்ளும் போது உள்ள மருந்துகளை கொடுக்கும் போது முற்றிலுமாக இந்த கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை வலியை முற்றிலுமா குணப்படுத்திடலாம். அழைத்தமைக்கு நன்றி. உங்க மருத்துவமனை எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட மருத்துவமனை வடபழனியில 100 அடி ரோட்ல பாத்தீங்கன்னா கோயம்பேடுக்கு வர்ற வழியில, அதாவது அசோக் பில்லர்ல இருந்து கோயம்பேடு வரக்கூடிய வழியில 100 அடி நோட்டு மேலேயே நம்மளுடைய புத்தூர்கட்டு போனன் ஜாயிண்ட் வளாகம் இருக்கு. அதோட மாடியில RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை இருக்கு. இங்க நம்மளோட மருத்துவமனையில சிறப்பா எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சர்க்கரை வியாதியினால் ஏற்படக்கூடிய கழுத்து வலி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அம்மாவுக்கு சொன்னாங்க கழுத்து வலி தோள்பட்டை வலி அப்படின்னு, இது வந்து வாத நீர் உள்ளவங்களுக்கும் வரலாம். சர்க்கரை வியாதி அதிகமா இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலி கை நுனி வரைக்கும் வலிகள் மதமதப்பு இதெல்லாம் ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வாத நீர் அதிகமானதுனால வரலாம், பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லை எதுவும் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலி, அப்புறம் இந்த ரிஸ்ட், இந்த ஒவ்வொரு ஜாயிண்டுகள் வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டு வடத்தல பகுதியில வலி, அப்புறம் பாத்தீங்கன்னா முழங்கால் முட்டி வலி, கணுக்கால் வலி, கணுக்கால் வீக்கம், கணுக்கால் மரத்து போகுதல்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம், அதாவது முதல்ல கணுக்கால் வீங்கும், அப்புறம் கருத்து போகும், அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வராமல் அந்த தசைப்பகுதிகளில் உள்ள தசைப்பகுதிகளில் உள்ள உள்புண் ஏற்படும். அப்புறமா வெளிப்புண், அதாவது வெளிப்புண் எப்போ உள்பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு எலும்பு மஜ்ஜை வரைக்கும் பாதிக்கப்பட்டு அந்த சர்க்கரை அமிலம் வந்து உள்ள போய் உள்ள வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த புண்ணாகி வெளி வரைக்கும் அந்த சீலானது, அதாவது இந்த பஸ்ஸானது நீர் வடிந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சர்க்கரை அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே சிறப்பாக நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வாத நோய்கள், முதுகு தண்டுவடம் சார்ந்த அனைத்து வகையான வலிகள் மற்றும் வாத நோய்களுக்கு முற்றிலும் நம்மகிட்ட வைத்திய முறைகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், இதுக்கும் பார்க்குறோம். அந்த மாதிரி அதாவது நுரையீரல் கோளாறுகளும் சீரண மண்டல கோளாறுகளும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தோல் பிரச்சனைகள் நிறைய வருது. அந்த 18 வகையான தோல் நோய்களுக்கும் நம்மளோட வைத்தியசாலையில சித்த மருந்துகள் கொடுத்து இதை முழுமையா சரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளை முழுமையாக எதனால் அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா, இந்த பிரச்சனை முதல்ல ரூட் காஸ், ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதற்கேற்ற மருந்துகளை உள்ளுக்குள்ள கொடுக்கும்போது இந்த சர்க்கரை வியாதி, முதுகுத்தண்டு விட இது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாதியோட தோள்பட்டையில ரொம்ப வலி இருக்கும், இடுப்புல நிறைய பேருக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும். அது வாத பிரச்சனையா இருக்கலாம், வாயு பிரச்சனையா இருக்கலாம், சுகர் பிரச்சனையா இருக்கலாம், பிபி பிரச்சனையா இருக்கலாம், கொலஸ்ட்ரால் பிரச்சனையா இருக்கலாம். அப்போ அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்க தாங்கி தாங்கி வளைஞ்சு நடப்பாங்க. ஒரு பக்கமா எடையை வந்து கொடுத்து நடக்கும்போது அவங்களோட ஃப்ரேம், அதாவது எலும்பு கோட்டோட ஃப்ரேம் வந்து ஒரு பக்கமா அதிக எடையை கொடுத்து நடக்கும்போது அவங்க சாஞ்சே ஆயிடுவாங்க, கொஞ்சம் கோணலாவே ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர்ம சிகிச்சை கொடுக்கறதுல நம்மளோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா வர்ம சிகிச்சை கொடுத்து இந்த நம்மளோட ஃப்ரேம் இருக்கு இல்லையா, நம்மளோட முதுகு தண்டு வடத்தை நேராக்கி அவங்களுக்கு முழுமையான சிகிச்சை கொடுக்கும்போது அந்த இடுப்பு பகுதி வலியும் அவங்களோட நேர்படுத்தல், அதாவது வர்ம பிடிப்பு எடுக்கிறதன் மூலமாக அவங்களோட முதுகு தண்டு வடத்தை நேர்படுத்துதலும் நம்மளோட சிறப்பா நம்மளுடைய வைத்தியசாலையில இதை வந்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதை சொல்றேன். இதுல இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்க நம்மளோட வைத்தியசாலைக்கு வரும்போது எதனால அப்படிங்கிறத ஆணி வேற கண்டுபிடிச்சு துல்லியமா உள்ளுக்குள்ள மருந்து கொடுக்கும்போது முற்றிலும் இந்த வியாதிகள், சர்க்கரையானது கட்டுக்குள் வந்துடும். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கான இந்த பாதிப்புகள் இருக்கு இல்லையா, தோள்பட்டை, கழுத்து வலி, இந்த மாதிரியான வலிகள் அத்தனைக்கும் முழுமையா தீர்வு கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, வாத நோய்கள் அனைத்துக்கும் தீர்வு கிடைச்சிரும். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.